மாமா கிட்ட பஞ்சாயத்து போயிருக்கு. அவர் உள்ள பூந்து வந்து தேர்தல் வருது, உங்க சண்டையெல்லாம் இந்த நேரத்துல அழுக்கு சட்டையை வெளில எடுத்துட்டு வந்து கழுவிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார்ந்து பேசி வந்து சால்வ் பண்ணி வச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டீங்களா? 2 மாறன் சகோதரர்களையும் சேர்த்து வச்சுட்டாரு. கணக்கு போட்டிருப்பாரு. 97 9 ரெண்டையும் கூட்டினா அது வருது, உனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பிரிச்சு கொடுத்துட்டாராங்க. ஒரு காமெடியில் வருமே, காக்கி நாடா உண்டு, பாவாடை நாடா எண்டு, கடப்பா உண்டு, மடப்பா எண்டு. இதுவரை வந்து அந்த லெவல்ல தான் பண்ணி வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட சுத்தி இருக்கிற விஷயங்களே நிறைய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒருத்தவங்க பஞ்சாயத்து போயிருக்காங்கன்னா என்ன ஒரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அங்க போயிட்டு இருக்கும்போது ஓரணியில் இவங்க 2 பேர் இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு மாஸ் கன்வர்ஷன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறதாக பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்க பாருங்க. அவங்க அதோட ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி ஏற்கனவே உடன்பிறப்புகளா இருக்கிறவங்கள, ஏற்கனவே உறுப்பினர்களா இருக்கிறவங்களையே நாங்க உறுப்பினரா சேர்த்துட்டோம்னு சொல்லி கணக்கு காமிச்சுங்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் கிட்ட நம்ம சேனல் நடத்திட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண திருப்பி அழுத்தினா என்ன அழுத்தினா அன்சப்ஸ்கிரைப் தான். அந்த மாதிரி தாங்க இருக்கு இது. மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஸ்தம்பித்தது, காலேஜ் பிரின்சிபல் பண்ணுங்க அப்பெல்லாம் நீங்க ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கே அப்படிங்கிறது. யாரா மாணவர் அப்படின்னு பார்த்தா ராஜீவ் காந்தி தான் மாணவராங்க. அண்ணன் ராஜீவ் காந்தி எங்க அண்ணன். பெற்றோர் யார்கிட்ட ஆர்எஸ் பாரதி தானா. ஆளுக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிறாங்க, புரியுதுங்களா? வணக்கம் ஈடமலம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம், கண்ணை மூடினாலும் நம்ம ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு இருக்க விஷயம் வந்து அதுக்கப்புறமும் தெரியும்ல. அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு மக்களோட தூக்கத்தை கெடுக்கும் ஒரு விஷுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட பேசு பொருளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து திரண்டு எழுந்து போராடுறாங்க. அதனால் வந்து யாராவது இந்த ரூட்டில் போனீங்கன்னா அங்கே டிராஃபிக்காக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராஃபிக் அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்க தமிழ்நாட்டில் இதை குறித்து வந்து பிரியகுமார் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவரோட கருத்தாக கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னங்க சிரிக்கிறீங்க சார்? உங்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சிரிப்பு வந்துருச்சு. சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டீங்களா யாருமே இது? அந்த போராட்டத்தையா பயங்கர சீரியஸாக எடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா, கோயிலுடைய பணத்தை வச்சு கல்லூரி கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் சொன்னதாக அதை ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் மிக்சிங் போட்டு செய்தி ஊடகங்கள், சன் நியூஸ் போன்ற நடுநிலை ஊடகங்கள் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அதை முன்னியூஸ்ன்னு சொல்லாமே போதுமே, அதனால தனியா நடுநிலை ஊடகம், நடுநிலை தான். 2 செகண்ட் வேஸ்ட் பண்றீங்க. சரி, ரைட்டு. அதை முன்னிட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் டென்ஷன் ஆகி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி பார்த்தேன். ஆமா, அந்த மாணவர்கள் யாரு, அந்த பெற்றோர்கள் யாரு? சரி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களோட கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஆவலா சொல்லுங்க. கோதாவரி வீட்டுக்குள்ள 2 கோடக்கிளிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடக்கிளிடி மாதிரி விசு தான் கிளிப்பாரு. ஆனா இந்த வீட்டுக்கு தலைவரா இருக்க விசுவே வந்து வீட்டுக்கு நடுவுல இருந்த கோலை வந்து காலாலேயே அழிச்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் தான் வந்து ஒரு அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள். மாமாவா? சரி, மாமா இல்ல, முறை தவறி போச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த முறையா இருந்தா என்னங்க, இன்னைக்கு முரசலிமாளன் அவர்கள் இல்லை, அவர் இருந்தா வந்து செஞ்சு வச்சுக்க வேண்டியதை வந்து ஒரு மாமாவா இருந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு. தமிழகம் மட்டும்தான் அவர் குடும்பம் இல்ல, தன்னுடைய ரத்த சம்பந்தமும் அவரோட குடும்பம் அப்பப்போ அவருக்கு ஞாபகம் வந்து. அதாவது 99% தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை தன்னுடைய குடும்பம் நினைக்கிறாரு. எப்பயாச்சும் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் கேர் பண்ணணுமே அப்படின்றது இது யாராவது என்ன பண்ணிருக்காராம். அதாவது மாறன் சகோதரர்கள் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக அதெல்லாம் ஃப்ராட், சீட்டிங், மணி லாண்டரிங், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை பங்கிட்டு இந்த சூழ்நிலையில வந்து மாமா கிட்ட பஞ்சாயத்து போயிருக்கு. அவர் உள்ள பூந்து வந்து தேர்தல் வருது, உங்க சண்டையெல்லாம் இந்த நேரத்துல அழுக்கு சட்டையை வெளில எடுத்துட்டு வந்து கழுவிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார்ந்து பேசி வந்து சால்வ் பண்ணி வச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டீங்களா? 2 மாறன் சகோதரர்களையும் சேர்த்து வச்சுட்டாரு. கணக்கு போட்டிருப்பாரு. 97 9 ரெண்டையும் கூட்டினா அது வருது, உனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பிரிச்சு கொடுத்துட்டாராங்க. நானும் பார்த்தேன் செய்தியை. என்ன அப்படின்னா, அந்த 2003 வாக்குல எப்படி வந்து பகிர்வுகள் ஷேர்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி வரணும்ன்றது தான் அவங்க எடுத்துட்டு போன பிரச்சனை தயாநிதி மாறன் சார்பில். அதை வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எலெக்ஷன் டைம்ல நீங்க ஒரு வேலையை பார்த்து விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காராம். இந்த ஒரு காமெடியில் வருமே, காக்கி நாடா உண்டு, பாவாடை நாடா எண்டு, கடப்பா உண்டு, மடப்பா எண்டு. இதுவரை வந்து அந்த லெவல்ல தான் பண்ணி வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட சுத்தி இருக்கிற விஷயங்களே நிறைய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒருத்தவங்க பஞ்சாயத்து போயிருக்காங்கன்னா என்ன ஒரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அங்க போயிட்டு இருக்கும்போது ஓரணியில் இவங்க 2 பேர் இருக்க மாட்டேங்கிறாங்களே. அதை பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். வேற லெவல். அவர் வந்து ஒரு மாடல் அவருக்குள்ள இருந்திருக்காரு அப்படிங்கறது எனக்கு இப்பதான் வந்து தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. இப்ப வந்து வந்தாச்சு, விடியலும் தந்தாச்சு, கண்ணு கூசுற லெவலுக்கு
எல்லாம் கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் வெளியவே போறாங்களாங்க. தன்னுடைய தந்தை மாதிரி கருப்பு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. ஏன்னா பையன் தந்த விடியல் மகன் தந்த விடியல் அப்படிங்கறனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதான் போஸ் ஓரணியில் தமிழ்நாடு சும்மா எல்லோ கலர்ல அது பக்கத்துல சங்கர் சிமெண்ட் அப்படின்னு எழுதுனா வந்து பாத்தீங்கன்னா பக்கம் ஒரு ஆடா இருக்கும். இல்லன்னா மினிஸ்டர் ஒயிட் இந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா அந்த மாதிரி பக்கம் ஒரு மாடலா வந்து நிக்கிறாப்ல. அதனால இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா வந்து அந்த வார்த்தையை மீன் பண்ற மாதிரி ரியாலிட்டியில அப்படிதான் இருக்கா? என்ன எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, பயங்கரமா இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளா உடன்பிறப்புகளுக்கு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, போய் ஒருத்தர் என்னென்ன வேலை பண்ணணும், ஒரு பூத்தை எப்படி வாட்ச் பண்ணணும், அங்க நமக்கு ஓட்டு போடாத குடும்பங்கள்கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்களை ஓட்டு போட வைக்கணும், உறுப்பினர்களா அவங்க எப்படி மாத்தணும். வெறும் 2026 ஓட்டு போறதோட நிறுத்திடக்கூடாது, அவங்க அப்படியே உடன்பிறப்பெல்லாம் கன்வெர்ட் பண்ணு, ஒரு மாஸ் கன்வர்ஷன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறதாக பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க அதோட ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் பயன்படுத்தி ஏற்கனவே உடன்பிறப்புகளா இருக்கிறவங்கள, ஏற்கனவே உறுப்பினர்களா இருக்கிறவங்களையே நாங்க உறுப்பினரா சேர்த்துட்டோம்னு சொல்லி கணக்கு காமிச்சுங்கிறாங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட. நம்ம சேனல் நடத்திட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண திருப்பி அழுத்தினா என்ன அழுத்தினா அன்சப்ஸ்கிரைப் தான் அந்த மாதிரி தாங்க இருக்கு. இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது எப்படின்னா இப்ப அது வேற ஐயா ஸ்டாலின் வந்து நேர்லயே கூப்பிட்டு ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காருன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, அவர் இப்படி உட்காந்துருக்காரு, கையில ஆளுக்கு ஒரு ஃபைல் எடுத்துட்டு உடன்பிறப்புகள் வராங்க. நான் இந்த ஏரியால இருந்து வரேன், இன்னைக்குங்க இது போய் பார்த்தோம், இத்தனை இதுல பார்த்தோம், இத்தனை பேர் உடன்பிறப்புல சேர்ந்துருக்காங்க அப்படியா பாத்தீங்களா அப்படின்ற அளவுக்கு அங்க போயிட்டு இருக்குதுங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அவங்க நுழையிற வீடே திமுக வீடா தான் இருக்குது. அவங்க கிட்ட போயிட்டு எங்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா, மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, திமுகவுக்கே ஓட்டு போடுவீர்களா, அப்படியா இப்படியா இருந்தா கூடி உங்க வீட்டு கதவுல ஸ்டிக்கர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் கதவுல ஸ்டிக்கர் ஒட்டி வந்துடுறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த மனுஷன், அந்த அப்பாவி மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா படம் எடுக்கிறாங்க. எல்லா வாட்டியும் ரியலா வீடு கட்டுறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற செட்டுகள் பல ஸ்டூடியோக்கள்ல போய் எடுக்கிறது இல்லையா, அதே மாதிரி வந்து திமுக வீட்டுக்காரங்க தான் போய் எடுக்க முடியும். ஏங்க என்ன சொல்றாங்க இதுல பாருங்க, உடன்பிறப்புகளுக்கு ஒரு சீரியஸான டாஸ்க், அவங்க வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இபிஎஸ் என்ன பண்ணிக்கிறாரு பாத்தீங்களா, நேற்று நம்ம கிஷோர் கேசாமி லெவலுக்கு இறங்கி கலாச்சிருக்கிறாரு. சிம்பிளி ஃபேஸ்ட் அப்படின்ட்டு. அது இல்லைங்க, எல்லாம் வீடு வீடா வராங்களாம் திமுக காரங்க, எல்லாம் கேட்பாங்க, போன் நம்பர் மட்டும் கேட்டாங்களாம் கொடுத்துடாதீங்க, போன் பண்ணி வீட்டுல இருக்கிறீங்களான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இல்லாத நேரத்துல வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படியே சொல்லிட்டாரா? ஆமா, நான் கேட்டேன் இவர்கிட்ட, நம்ம நண்பர் கிஷோர் அவர்கிட்ட, ஏங்க இது நீங்க கொடுத்த இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க எடுத்து கொடுத்ததா அப்படின்ட்டு சொல்லி நான் கேட்டேன். இது போக இது வேற மாதிரி எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா, எப்படி கோவிட் காலத்துல மாஸ்க் தட்டுப்பாடு வந்துச்சோ, சானிடைசர் தட்டுப்பாடு வந்துச்சோ, அந்த மாதிரி அப்புறம் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் கூட என்னங்க ரெம்டெசிவிர் அதோடைய தட்டுப்பாடு வந்துச்சோ, ஸ்புட்னிக் அது வந்து தடுப்பூசி, நான் சொல்றது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துறதுக்கு போடுற ஊசின்னு சொல்லி ஒரு ஊசி, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு அப்புறம் போச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்போ ஒரு கருவி வந்து தட்டுப்பாடு வந்து என்ன, சிசிடிவி. ஏன் உடன்பிறப்புகள் வீடு வீடா வராங்க அப்படின்றதுக்காக எல்லா குடும்பத்துல இருக்கிறவங்களும் வேக வேகமா போயிட்டு சிசிடிவியை கந்து வெட்டி கடை வாங்கியாச்சும் வாங்கி வீட்டுல மாட்டி வைக்கணும் அப்படின்னு மாற்ற சேனல்ல வந்தோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சேனல்ல அதிகமா வர்ற மாதிரியே பேச, இது ஏன் கருத்து இல்லைங்க, இப்படி எல்லாம் சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடன்பிறப்புகளுடைய நேர்மையவே சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படலாமா? இல்ல சும்மா ஓட்டு போடுறவங்க கூட இப்ப ஒரு ரெக்கார்டட் கால்ல வர்றாரு, இப்போ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரெஸ்பான்ஸ் பண்றாருங்க ஒருத்தர், நல்லா இருக்கிறாங்க நன்றி நன்றிங்க அப்படின்ட்டு கட் பண்றாரு. இப்பயே இந்த ஏமாத்துறீங்கன்னா அப்ப 80s எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அப்படின்னும் போது இவங்க அவர் ஐஸ் பெட்டில தான் வச்சிருக்காங்க, எங்க கிட்ட ஆட்சி கொடுங்க, அவர் வந்த உடனே திருப்பி கொடுத்துறோம். ஐஸ் பெட்டியை தாங்க வாய் தவறி ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்க அப்படின்னு லெவலுக்கு இவங்க உருட்டி இருப்பாங்க இல்லப்பா. அந்த லெவலுக்கு ஓரணியில் தமிழ்நாடு அமோகமா போயிட்டு இருக்குதுங்க. சரி, அதாவது ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு சீரியஸா பேசணும் அப்படின்னா, ஒரு கேம்பெயின் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, நீங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் இல்ல இவங்க 2021 இவங்க வந்தாங்கல்ல, இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் தான் ஓரளவுக்கு ஆர்கானிக்கா தோணுச்சு. அதற்கப்புறம் அவரோட தோற்றம் எப்படி கொஞ்சம் ஆர்டிபிஷியலா மாறிச்சோ அதே மாதிரி ஆட்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா மாறி இது ஆர்டிபிஷியலே தெரியாத அளவுக்கு அதுக்குள்ள போயிட்டாங்க. அந்த வந்து இந்த குயிக் சாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த குழிக்குள்ள உள்ள போயிட்டு இவங்களுக்கு தெரியல ரியாலிட்டி. அவங்களா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியே தமிழ்நாடுன்னு வேற ஒரு ஸ்டேட் இருக்குது. அதுல அந்த கேம்பெயின்ல இந்த ஓரணியில் தமிழ்நாடு விஷயத்துல இவங்க கொண்டு போய் அந்த கேட்கிற கேள்விகளை பாருங்க, இவங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு நான் புரிஞ்சிக்க முடியுது. ஆர்எஸ்எஸ் வந்து திண்ணை பிரச்சாரம்னு சொல்லி ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்து இந்தியா ஃபுல்லா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்களா. சரி, ரொம்ப நார்மலா ரூட் லெவல் வரைக்கும் மக்களா போயிட்டு வீட்டுல திண்ணையில உட்காந்து கோயில்ல அவங்க அங்கங்க பாக்குற இடங்கள்ல உட்காந்து அந்த கருத்தியல
அவங்களுடைய இந்துத்துவ தத்துவத்தை அவங்களுக்குள்ள பரப்பி They'll discuss. அப்படியே கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா நடக்கிற ஒரு விஷயம். நிச்சயமா இதை நாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் வீடு வீடா போங்கன்னு சொல்லி இவர் அமைச்சிருக்காரு. ஆனா இவங்க பண்றது எப்படி தெரியுமா, ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒண்ணு எழுதிக்கிறது, எழுதிக்கிட்டு அதுல ஒரு 10 கேள்வி எழுதிக்கிறதுங்க. எல்லாருக்கும் பொதுவாதான். அவங்க படிச்ச ஜனமா படிக்காத ஜனமா, அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியுமா புரியாதா, அதெல்லாம் இல்ல. 10 படிவம்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு, இந்த ஆட்சி வந்து இத்தனை ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சி மாநிலத்தின் உரிமையை மீட்க எல்லாம் சிறப்பாக நடக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்வது சரி என்று நினைக்கிறீர்களா? இல்லங்க, ஐயோ இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, ஆமால போட்டுட்டு இருக்கீங்களே, நினைக்கிறீர்களா? ஒரு ஏங்க ஒரு தொடர்ந்து ஒரு 30 செகண்டுங்க படிக்கிறதுங்க. சரி, அதை முன்ன பின்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா ஆம். இந்த கிறிஸ்டின் கல்யாணத்தெல்லாம் சொல்றாங்க, பிடிக்கலனாலும் பிடிச்சனாலும் ஆம் நான் ஆசைப்படுகிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும் கூடி வாழ்வேன், வழி இல்ல. ஆமா, உங்களை யாராவது கட்டாயப்படுத்தினார்களா? அந்த மாதிரி நினைக்கிறீர்களா? ஒரு 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 20-30 செகண்டுக்கு ஏதோ சொல்றாங்க, அவங்களுக்கு புரியாத சிலபஸ்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டு நினைக்கிறீர்களா அப்படின்னா நினைக்கிறோம். இது பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ இவங்க? இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு மீண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நினைக்கிறோங்க. சரி, இந்த கையெழுத்து போடு, இந்த கதவுல ஒரு ஸ்டிக்கர், முடிஞ்சு. இந்த குடும்பத்தோட ஓட்டை கொண்டு வந்தாச்சு, இவங்களெல்லாம் உடன்பிறப்புலாம் மாத்தியாச்சு. இதுல ஓட்டு போடலாம்னு நினைச்சா கூட வந்து வீட்டம்மா வந்து வெளில வந்து இவங்களோட 15 நிமிஷத்தோட அந்த கதறலான ஒரு கொடுமைக்கு அப்புறம் பால் பொங்கிட்டு இருக்குடா, அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கா, போடுறவங்க கூட போடாம தான் போயிடுவாங்க. இவங்க எடுத்திருக்கிற இந்த கேம்பெயின் ஏன் அட்டர் ஃபிளாப் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? இவங்க பாருங்க, இந்த எலெக்ஷனே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அணுகுறாங்க. இந்த தேர்தலில் போயிட்டு மறுபடியும் மோடியை காட்டி ஓட்டு கேட்டுக்கிறாங்க. அது அதிமுக பாஜக இருக்குங்கிறதுனால தொகுதி சீரமைப்பு பிரச்சனை வந்து சரி செய்ய அல்லது வந்து தடுக்க ஐயா ஸ்டாலின் அவர்களால் தான் முடியும் என்று நம்புகிறீர்களா? அது ஏதோ 30,000 கோடி அடிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு திருப்பியும் பாஜக சம்பந்தப்பட்டு வேற ஏதோ ஒரு மேட்ரு, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்க, இதுல இருந்து நம்மை காக்க ஐயா ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா? அந்த டாஸ்மாக் ஊழலுங்க அப்படின்னு வந்தா அதுக்கும் வேற ஏதாவது எடுத்துட்டு வராங்க. மொத்தத்துல இங்க ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னா டே டு டே பிரச்சனையை எடுத்துட்டு போறாங்க. அதாவது காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சு நைட் நம்ம தூங்க போற வரைக்கும் சந்திக்கக்கூடிய அன்றாட வாழ்வு சார்ந்த பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனை, அங்க இருக்கிற குப்பை, கழிவுநீர் கால்வாய், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போனா கனெக்ட் ஆகும். சரி, ஏன்னா அது அன்னைக்கு நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ற பிரச்சனை. இவங்க வந்து ஹைலி இன்டெலெக்சுவல்ல ஒரு படிவத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு தொகுதி மறுசீரமைப்பு அது இதுன்னு சொல்லி கொண்டு போனா அது எப்படிங்க எளிய மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்? அவங்க எல்லாத்துக்குமே சரிங்க சரி நகர்ந்தா போதும், என்னதான் சொல்ல வர, வீட்டுக்கு இப்படி வந்திருக்கிற, சரி என்ன பண்றது? ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, இப்படித்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எல்லாத்துக்கும் சரிங்க, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல நம்ம எல்லாத்துக்கும் ட்ரூன்னு போட்டா 5 மார்க் கிடைக்கும் சொல்லிட்டேங்க. அவங்களும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா 2016ல இருந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன், இந்த தடவையும் அப்படிதாங்க போட போறோம். அந்த லெவல்ல தான் இந்த கேம்பெயின் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இதுல பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு அடிச்சிட்டோம் பரவாயில்ல அடுத்த 5 வருஷம் விட்டுலான்ற ஒரு மெதப்புல இருக்காங்க. இன்னும் பாதி பேர் வந்து இந்த வாட்டி சம்பாதிக்கவே முடியல, இவங்களுக்கு ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணோன்ற ஒரு கடுப்புல இருக்காங்க. கடுப்புல வேண்டாம் விதமா எப்படி சொல்றது, பிடிக்காம இந்த மாதிரி தாங்க வேலை செய்வாங்க, கடமைக்கு தான் வேலை செய்வாங்க. கடுப்புல மட்டும் இல்ல, அதுல இன்னொரு இது இருக்கு, அதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எலெக்ஷன் டைம் இப்போ ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் வந்திருக்கும். 10 வருஷமா அதிகாரத்துல இல்ல, இப்ப வந்து உட்கார்ந்தோம்னா இந்த 5 வருஷம் தான் இருப்பாங்க. 5 வருஷம் தான் நான் சொல்றது வந்து பெரிய தலைகள் இல்ல கீழே அடிமட்ட தொண்டன் வரைக்கும் சின்ன பெருமையா பேசிக்க ஒரு 500 பேருக்கு பொறுப்பாளர் 1000 பேருக்கு பொறுப்பாளர்னு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போனா மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஷாக் என்னன்னா, எல்லாமே ஒரு சின்ன நம்பர் ஆஃப் பீப்புள் தாண்டா சம்பாதிச்சாங்க, நம்ம ஆட்சி வந்தும் கூட நம்ம வந்து இந்த வேட்டியை தான் கட்டிட்டு இருக்கிறோம், கரை வேட்டியை கட்டிட்டு இருக்கிறோமே தவிர அதே பொழப்பு தான் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்குது அப்படின்ற டிப்ரெஷன்ல ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்களா. இந்த நேரம் இந்த டாஸ்க்கை கொடுத்து அமிச்ச உடனே அந்த வெறுப்புல போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்பயும் அவங்க நம்பிக்கையை தளர விடல. எப்படி திருப்பி இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க 1000 ஓட்டு, அந்த ஓட்டை நீ தான் கவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு கவர் வருமே எனக்கு. சரி, அந்த கவர் அத கொடுப்பாங்களா இல்ல அவங்களே மேட்ரு ரைட், அந்த கவர் அப்படியே கவர் செய்யப்படும். புரியுது, அதான் கவர், அதான் கவர் ஸ்டோரி ரைட். அது அந்த 1000 பேர்ட்ட போகுமாங்கிறது தான் கேள்வி.
சரி அப்படி எனக்கு கடைசி சான்ஸ் இவங்க வராங்களா இல்லையாங்கிற சந்தேகம். வந்தாலும் நம்ம திருப்பியும் 4 வருஷத்துக்கு இப்படிதான் உட்காந்துக்கிட்டு இன்பநீதி வாழ்க உதயநிதி வாழ்க அதே 4 குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கும். அதனால வந்து இந்த வாட்டி வர்றத நம்ம வந்து நான் 1000 ஓட்டு சேர்த்துட்டேன் தலைவரே. எங்க பூத்துல 600 பேர் அதுல 300 பேர் போட்டவே மாட்டேன்னாங்க. நான் பேசி எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட ரெடி பண்ணிட்டேன். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரைட். இது இப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு காமெடி என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்ததுதான் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஸ்தம்பித்தது காலேஜ் பிரின்சிபல் பண்ணுங்க அப்படிலாம் இல்லைங்க, ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கே அப்படிங்கிறது. யாரா மாணவர் அப்படின்னு பார்த்தா ராஜீவ் காந்தி தான் மாணவராங்க. அண்ணன் ராஜீவ் காந்தி எங்க அண்ணன். பெற்றோர் யாருக்கிட்ட ஆர்எஸ் பாரதி தானா, ஆளுக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க மட்டும் இல்ல, குரூப்பா இருக்கிற மாணவர்கள் யாரு தெரியுமா? யாரு? ஒரு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீவுத்திடலுக்கு போனாரு. அந்த டைம்ல ரொம்ப சோகமா வேற இருந்தாரு. அவர் போனப்ப அவரை உற்சாகப்படுத்தணும்ட்டு நல்லா உச்சி வெயில்ல பசங்க வந்து கையில வந்து பேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்களுடைய படம் பொறித்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு டான்ஸ் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க. செய்தி எப்படி தெரியுமா போட்டுருந்தாங்க? உதயநிதி அவர்கள் வருகையை ஒட்டி அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் உற்சாகம் அடைந்து அவர்களாக நடனம் ஆடி வரவேற்றனர். அவர்களாவே கருப்பு சட்டை அதெல்லாம் அவங்களே போய் டி நகரில் போய் எடுத்து வந்து அவர்களே பேட்டை எடுத்து வந்து நடனம் ஆடினர். இது எந்த ஏற்பாடும் கிடையாது. அப்படி ஒரு மாணவர்கள் தான் இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ற மாணவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு பேர் தானங்க ஆர்கானிக். திமுக பண்றது எல்லாமே ஆர்கானிக் தான். ஆர்கானிக் விவசாயம் அரசியல்ல செய்யற ஒரே கட்சி வந்து திமுக தான். அப்படியே பெற்றோர் வந்துடலாம். மாணவர்களும் பெற்றோர்களும் போராடுகிறார்கள் வருது. மாணவர்கள் மட்டும் பெற்றோர் வீட்டுல இருந்து வந்துட்டாங்க இல்ல. அதுக்கு இன்னொரு 15 நாள் பின்னோக்கி போனோம். உதயநிதி அவர்கள் சம்பளம் அங்க போனோம்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் குளத்தூருக்கு போறாரு. சேகர் பாபு அவர்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணாரு பாத்தீங்களா? மியூசிக் கண்டக்டர் பெரிய இளையராஜா. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிடில் ஏஜ் நீங்க நல்லா இருக்கு அந்த பாட்டி. ஆமா, அவங்க வந்து பெற்றோர்கள். அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு சேலையெல்லாம் வந்து ஏதோ திமுக வாங்கி கொடுத்து ஏதோ போட்டுக்கிட்டு அவங்களெல்லாம் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் ஸ்டெப் போட்டு விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. அது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் இம்ப்ரெஸ் ஆகி கொளத்தூர்ல நம்ம எம்எல்ஏ முதலமைச்சர் இருந்தாலும் அவர் நமக்கு எம்எல்ஏன்றதுக்காக ஒரே இரவில் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுறது எப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணி ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கே அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஆகுமேங்க. அந்த அவங்க எப்படி அந்த ஆர்கானிக்கான ஒரிஜினலான பெண்களோ அந்த மாதிரி இங்க இருக்கிற பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா ஒரிஜினலான பெற்றோர்கள். புரிஞ்சிருச்சு. போராட்டத்தை இப்ப முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறதாக சன் நியூஸ்ல போடுறாங்கன்னா நீங்க நம்பித்தான். போராட்டத்தில் அங்கேயே அமர்ந்து வரக்கூடிய செமஸ்டருக்கு படிச்சிருப்பாங்களே, ஏன்னா உண்மையான மாணவர்கள் இல்லையா? சரி ரைட். எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சியில வந்து ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் எல்லா நாளுமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. மீண்டும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துணை நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன்னா வந்து ஷூட்டிங் இருக்கிற நாள்லயும் வேலை, ஷூட்டிங் இல்லாத நாள்ல இங்கதான் ஷூட்டிங் வைப்பாங்க, எக்ஸ்ட்ரா வேலை. ஸோ இந்த 4.5 ஆண்டு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அந்த துறையில இருக்கிறவங்க மட்டுமே வந்து திமுக மேல வந்து நன்றி உணர்வோட இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வையா இருக்கு. இதான் இவங்களோட செட்டப், இதான் இவங்களோட கெட்டப். ஓரணியில் தமிழ்நாடு. அதாவது ஆனா யாருக்கு எதிரானு தான் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ரியாலிட்டியை விட்டு ரொம்ப அப்பாற்பட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து இப்பவுமே கீழே இருக்கவன் நீங்க சொன்ன மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்கு மேல இருக்கணும், திருப்திப்படுத்தணும், வேலை செஞ்சுட்டான்னு காட்டணும். அதனால இன்னும் என்னென்ன காமெடிகள்லாம் அரங்கேற போது வரக்கூடிய மாதங்கள்ல பாக்குறதுக்கு ஆவலா இருக்கு. அந்த 2010 வைப்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? 2G வேவ்ஸ் வந்து அடிச்சது. அது ஒண்ணு. அந்த கருணாநிதி அவர்களுக்கு அந்த பாராட்டு விழா, நடிகர்கள்லாம் வந்து நடனம் ஆடி ஐயாவை வாழ்த்துவாங்க, சுத்தி வாழ்த்துவாங்க, வார ஒரு பாராட்டு விழா எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அப்பெல்லாம் மொரட்டு ஊப்பிங்க சீரியஸா சொல்றீங்க. உங்களை அப்படி என்னால எடுத்து பார்க்கவே முடியலைங்க. அப்பா அம்மா வந்து அரசு பணியில இருந்தவங்க. புரியுது. அரசு பணியாளர்கள் அவங்களுடைய அந்த இது முழுக்க அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கும். திமுக கருணாநிதி அவர்கள்னா பயங்கர பற்று எங்க குடும்பத்துல. நாங்க எங்க வீட்டுல கலைஞர் செய்திகள் தான், சன் நியூஸ் கலைஞர் டிவி தான் ஓடிட்டு எல்லாம் ரொம்ப ஓவராமா. திமுக கூட இருந்துக்கும், அதுக்காக கலைஞர் செய்திகள் எல்லாம் பாப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுல வர செய்தி தாங்க நான் நம்புவேன். அப்படிதான் இருந்தேன் உண்மையிலேயே. அப்ப அந்த 2010 காலகட்டங்கள்ல இந்த பாராட்டு விழாவா போட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன், தேனாரும் பாலாரும் ஓடுகையான ஆட்சியா இருக்கும் போல இருக்குது, குயில்கள் கலைஞரை பத்தி பாடுதையா. தேர்தல் வருது அப்படின் போது 180 தொகுதியில ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்படித்தாங்க இப்பயும் உடன்பிறப்புகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி இன்னசென்டா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். 2011ல 23 சீட்டு தாங்க ஜெயிச்சாங்க. அந்த 23 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் அன்னைக்கு வருத்தப்பட்டேன், தோத்துட்டோமே அப்படின்ட்டு. ஏன் தோத்தாங்கன்னு புரியல. அதுவும் வடிவேல்லாம் வந்து என்ன பேச்சு பேசுறாரு, சரியான ஓட்டு விழும் போலக்குதுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. இப்ப 2011ல என்ன மாதிரி அன்னைக்கு இருந்த யங் உடன்பிறப்புகளுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. 2026ல பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா அதிமுக
விஜய் கட்சி, நாம் தமிழர் கட்சி 3 பேருமே திமுக இன்னொரு வாட்டி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்களையும் இவங்க 3 பேர் மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய நாடகங்கள் அரங்கேற இருக்கிறது. நம்ம வந்து அதை பத்தி வந்து தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி உங்களோட நன்றி.